ஆனால் மச்சான் நீ செம்ம சரகில்ல, வேற லெவல். ஜாலியாக எங்கேயா ட்ரைவ் போகலாமா? எங்கேயும் போக வேண்டாம், மழை விட்டோன்னே முதல்ல வீட்டுக்கு போகலாம். நீ வேணா போ. கொழுப்பு திடீ ராகவா, எங்கேயாவது போகலாண்டா, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணலாண்டா. எனக்கு ஒரு இடம் தெரியும், போகலாமா? எங்கே? டிமாண்டி காலனி தெரியுமா? இங்கே ஆழ்வார்பேட்டில். நானே எனக்கு அங்கே தான் போகலான்னு இருந்தேன். ஆனால் அது ஏதோ பேய் பங்களான்னு சொல்லுவாங்கடா. அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. போய் பார்க்கலாமா? நான் வரல. ஏன் ஏன் நீ வரல? எனக்கு காலையில் வேலை இருக்குது. 7 மணிக்கு எங்கள் நாடி ஜோசியரை போய் பார்க்கணும். எங்கள் அம்மா நம்ம 4 பேரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆமாண்டா, கண்டிப்பாக போக சொல்லியிருக்காங்க. காலையில் அதுக்கு வேறு போகணும். ஏன்? அந்த நாடி ஜோசியர் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாரா? அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவார். ஒன்ன பார்த்த உடனே நீ ஃபிகர்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரா? ஷினி, நான் ரூமுக்கு போகிறேன், மழை விட்ட உடனே பொறுக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்கா. பொறுக்கியா? செத்தாண்டா அவன். டேய், அவன் தான் ராத்திரினாலே பயப்படுவான்னு தெரியும்ல. அவன்கிட்ட போய் பேய் வீடு அது இதுன்னு பாவண்டா அவன். என்னடா பாவம்? ராகவா, முன்னாடி கூட கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் இப்போ கண்டிப்பாக போகிறோம். என்ன பண்ணுறேன்னு பண்றீங்க? இறங்கடா, தூக்குடா அவனை. சொன்னா கேளுங்கடா. டேய், கீழே பார்த்துவாங்கடா. என்னடா இந்த இடம் இப்படி இருக்கு? போயிடலாம்டா. எப்படா சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய இடத்த சும்மா விட்டு வச்சிருக்கானுங்க? அதெல்லாம் ஏகப்பட்ட கதை இருக்குடா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதை சொல்கிறான். அந்த கதை எல்லாம் நமக்கு எதுக்குடா? ஆம்பா, ஏதாவது பண்ணணுமே. அவனை ஏன்டா அங்கே தள்ளி விட்ட? சைலண்டா வாடா. என்னையா பொறுக்கின்றான்? இன்னைக்கு எப்படி பொறுக்க விடுறேன் பாரு. டேய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சஜ்ஜத்தில் அந்த சத்தத்துக்கே மிரண்டிருப்பான். ஏய், எனக்கே அது இல்லை, அவர் வேற தனியாக இருக்கார். விமல், விமல், எங்கடா இருக்கீங்க?
நீ நிறுத்துற மாதிரியே இல்லையா? அட வா மச்சான். அவனுக்கு பதிலாக ஒன்று நிறுத்த. செம்மல. என்னதான் பிரச்சனை உனக்கு? லாஸ்ட் ஒரே ஒரு தடவை. ஓவரா போயிட்டு இருக்கு, வாடா. ஏய் ராகவா வாடா. டேய் சஜன், கேக்குதா? சஜன், ஏய் அந்த பக்கம்டா. ராகவா இங்க இருக்கான்டா. சஜித், ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் விளையாட்டுக்கு தானே, இதுக்கு போய் ஏன் இவ்வளோ பயப்படுற? டேய் இங்கே ரொம்ப நேரம் இருக்கணும், சீக்கிரம் வா. நான் சொல்றதெல்லாம் கண்டுக்காதவா? என்னடாச்சு? ஒன்றும் இல்லை. சரி வா. காலங்கத்தலை ஜோசியம் அது. டேய் அவசியம் போகணுமாடா? போடி எல்லாத்துக்கும் சிலுத்துக்கிட்டு. கடவுளே எனக்கு மட்டும் நல்லா சொன்ன போகிறோம். சொல்லுவார் வா. அடடா இடமே என்ன மங்களகரமாக இருக்குல்ல. மனமருள் பெருமாளே. வாங்க தம்பிங்களா, யாருக்கு பார்க்கணும்? எனக்கு இல்லை. எனக்கும் இல்லை. அப்போ எனக்கும் இல்லை. ஏய் எல்லாரும் வேணான்னீங்கன்னா யாருக்கு தான் பார்க்குறது? தம்பி அப்போ உங்களுக்கு பார்ப்போம். இந்தாங்க, இதில் உங்களுடைய வலது கை பெருவிரல் ரேகையை வைங்க. உங்களுடைய பொதுக்காண்ட பலனை பார்த்துருவோம். வைங்க. நித்தியம்பூ சத்தியம்பூ தைரியம்பூன்னா வைங்க. சபாஷ். மாசரு திங்கள் வந்து முடிமையில் அணிந்துருளமை பகுந்தனா. இரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தனி பாம்பு ரெண்டு உடனே ஆசரும் நல்ல நல்லவை நல்ல நல்லடியாரவர்க்கு மிகவே. உங்கள் பேர் கக்கா கிக்கி குக்கு கெக்கே இதில் ஏதாவது ஆரம்பிக்குதா? இல்லை. இல்லையா? இந்த ரேக்கில் மூணாவது கட்ட எடுத்துருவா. தத்தா தித்தி துத்து தெத்தே தை இல்லைங்க. இருக்காதுன்னு நினச்சேன். அந்த கட்டில் தான் இருக்கணும். இந்தாங்க ஐயா. நல்லா சமாளிக்கிறான்ல. சசா சிசி சுசு செசே சை. ஆமாம். உங்கள் பேர் சீனிவாசனா? ஆமாம். தம்பி உங்களுடைய ரேகையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அமைந்த ரேகையின் பெயர் ஒரு சுழிமேரி ரேகை. தாங்கள் பிறந்த ஆங்கில தேதி 26/1/1988, தமிழ் மாதம் தை 12. உங்கள் பெயர் சீனிவாசன், தகப்பனார் பெயர் கிருஷ்ணமூர்த்தி, தாயார் பெயர் திலகவதி. இந்த காலத்தில் உங்கள் தகப்பனார் தாயார் 2 பேருமே உயிரோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. பிறக்கப்பட்ட காலத்தில் ஜென்ம லக்னம் மீனம், ராகு மிதுனத்திலையும், செவ்வாய் சனி கன்னியிலையும், குரு துலாத்திலையும், சூரியன் சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் மகரத்திலையும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு.
ஆமா தம்பி, கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்படாம சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு தின்னுட்டு போய் சேர வேண்டியதுதான். அடுத்ததா உங்க திருமண வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கிழிஞ்சது போ. இதை எழுதும்போது அகத்தியருக்கே கை நடுங்கி இருக்குதே. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு திருமண யோகமே இல்லை. அப்படி ஒருவேளை உலகத்தில் 7 அதிசயத்தை மீறி 8வது அதிசயமா ஒருத்தி எங்கிருந்தோ வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அன்னைக்கு ராத்திரியே அவள் பின்னங்கால் புடரில் அடிபட உழுந்தடிச்சு ஓடிவிடுவா. மொத்தத்தில் நீங்கள் பிறந்ததே வேஸ்ட்னு அகத்தியர் அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்கிறாரு. சுபம், நீங்கள் உங்கள் ரேகை வைங்க. இதுக்கு இங்கே இருக்க தம்பி, உங்களுடைய ரேகையின் பெயர் நெடுமணியும் கோண ரேகை. இந்த ஓலைப்படி பார்த்தாக்க உங்களுடைய பெயர் விமல், உங்களுடைய தாயார் பெயர் கீதா, தகப்பனார் பெயர் இளங்கோ. கரெக்டா? ஐயா, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்கெல்லாம் இங்கே வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? அப்போ என் திருமண வாழ்க்கை? டாய் தம்பி, உங்களுக்கு பார்க்கலாமா? எனக்கு வேணாங்க. ஏய், ஏன் பார்க்க மாட்டேன்? சும்மா இருக்கிறவனுங்களை ஜோசியம் பார்க்கலான்னு கண்ட பக்கிங்க கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு அவமானப்பட வச்சு அசிங்கப்பட வச்சு இப்ப நீ பார்க்க மாட்டியா? வைடா இதுல வைங்க. ஏய், சப்பைக்கெல்லாம் நல்லா சொல்லிட்டா நான் செத்துருவேன்டா. இருங்க, உள்ள போயிட்டு வர்றேன். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா? கல்யாணம் ஒன்று தான் இப்போ குறைச்சல். ராகவா, செம்ம கடுப்பில் இருக்கேன், வெறுப்பேற்றாத, சும்மா வந்துரு. தம்பியோட ஏடு இங்கே கட்டளை இல்லை. வெள்ளிக்கிழமை வாக்கில் வைத்தீஸ்வரம் கோயிலேருந்து கொஞ்சம் கட்டுகள் வருது. நீங்கள் சனிக்கிழமை இன்னைக்கு வந்தீங்கன்னா தம்பியோட பலனை புட்டு புட்டு வைக்கிறேன். அதான் புட்டு வைக்கிறாராம். இதுக்கு எடுத்து வைங்க. கலாய்க்கிற சார் காசு அதான் சனிக்கிழமை வரோம்ல, அப்போ தரோம். தம்பி, சனிக்கிழமை கண்டிப்பாக வரணும். வேற ஏதாவது காண்டம் பார்க்கணுமா? இந்த காண்டமே போதும். ஆமா, இவன் சிறனா பித்தளை மாத்திடா. உனக்கு கெட்டதா சொன்னா பித்தளை மாத்தியா? அவன் அப்பா அம்மா பேர் வரையும் கரெக்டாக சொல்கிறான். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ தம்பி, நான் நாடு ஜோசியர் பேசுறேன். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வாங்க. ஏங்க, ரொம்ப தூரம் வந்துட்டேங்க, இன்னொரு நாள் வரேன். இல்லை தம்பி, ரொம்ப அவசரம், உங்கள்கிட்ட பேசணும், உடனே வாங்க. ஏங்க, இதுக்காக முகப்பேர் வரைக்கும்லாம் வர முடியாது, நான் இன்னொரு நாளே வரேன். ரொம்ப அவசரம், உடனே வாங்க. ஹலோ ஹலோ, ஏங்க நீங்கள் சொல்கிறதே கேட்கலங்க. ஹலோ ஹலோ, என்னடா நின்ட்ட? நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிற? போங்கடா, வந்துடுறேன். வாடா ராகவா. டேய், என்னடா பொம்பளைங்க மாதிரி சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க? ஆ? கவா தப்பார்.
என்ன டிமாண்டி காலனியா? டேய் அப்படி அங்கே என்ன தானே நடந்துச்சு? ம் என்ன நடந்துச்சா? எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? அவங்களாம் ஏன் செத்தாங்க, எப்படி செத்தாங்கன்னு யாருக்கும் தெரில. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்கிறான். ஆனால் அந்த எல்லா கதையிலையும் ஒரு சில விஷயம் மட்டும் ஒத்து போகுது. இதெல்லாம் நடந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அவரோட ஆவி இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே யார் போனாலும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. இந்த கதையெல்லாம் நம்பாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஞ்சுக்கார் அந்த வீட்டை வாங்கி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கான். ஒரு நாள் ஃபுல்லாக பெயிண்டிங் வேலை போயிருக்கு. அடுத்த நாள் அந்த பெயிண்டர்ஸ் வேலைக்கு வரல. ஏன் வரலன்னு விசாரிக்க போய் பார்த்தா அந்த 2 பெயிண்டர்ஸும் அவங்கவுங்க வீட்டில் செத்து கிடந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை பூட்டி காவலுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டார். ஒரு நைட்டெல்லாம் அந்த வாட்ச்மேன் அங்கே இருந்திருக்கான். அடுத்த நாள் காலையில் உட்காந்து இந்த அதே சேரில் அந்த வாட்ச்மேனும் செத்து பணமாக கிடந்தான். பரவாயில்ல, சினிமாக்காரன் எவ்வளோ அழகாக கதை சொல்கிறான். அப்படியே நீ சொல்கிறது உண்மைன்னு வச்சுக்கோ. நாம கூட தான் நேற்று அங்கே போயிட்டு வந்தோம், நமக்கு ஒன்றும் ஆகலையே. அதான்டா நானும் சொல்கிறேன். நாம் இருக்கோம் அந்த வீட்டில், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்றதுக்கு நாம தான் சாட்சி. போகிற போக்கில் அவன் கிளப்பி விட்ட கதை தான் இதெல்லாம். ஆனால் நேற்று நீ எங்கேயாவது போகலான்னு கேட்டோடனே நான் அங்கே போகலான்னு சொன்னதுக்கு காரணமே வேறு. டிமாண்டி அவர் ஒய்ஃபுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு செயினை செஞ்சு கொடுத்தாராம். நான் என் கதை விஷயமாக இந்த ரிசர்ச்சை பண்ணும்போது அந்த வீட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்ச வயசானவர் ஒருத்தரை மீட் பண்ணேன். பல வருஷமா இந்த தெருவில் தான் தம்பி குடியிருக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட அந்த பக்கம் போக நினச்சதே இல்லை. 10 வருஷத்துக்கு போத அந்த வீட்டுக்குள்ளே போன பெயிண்டருங்க செத்த கதை தெரியுமா? தெரியும். அவங்க டிமாண்டி தான் மனை கொடுத்த செயினை அங்கே பார்த்துருக்காங்க, அதை எடுத்துட்டும் போயிருக்காங்க. அவங்க செத்ததுக்கப்புறம் தேடி பார்த்ததில்ல, அந்த செயின் பெயிண்டரிங் வீட்டில் இல்லை, விற்றது மாதிரி தெரியல. அப்போது அந்த செயின் எங்கே தான் இருக்குது? டிமாண்டி வீட்டை விட்டு அந்த செயின் வெளியே எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக திரும்பி அந்த வீடு வந்து சேரும். என்னடா சொல்கிற? நாம அங்கே போகும்போது ஒன்றுமே இல்லை, ஒரே ஒட்டடையாக தானே இருந்துச்சு. இல்லை, இருந்துச்சு. இந்த கல்லோட பேர் ரஷ்யன் அலெக்சாண்ட்ரைட். ரஷ்யாவில் இருக்க யூரல் மவுண்டனில் மட்டுமே இது கிடச்சிருக்கு. இந்த நகை நம்மக்கிட்ட இருக்குன்னு வெளில சொல்லிக்காமல் விசாரித்து பார்த்தேன். இன்னைய ரேட்டுக்கு பல கோடி போகுமா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இதை ஒரேடியாக விற்றா நம்ம மாட்டிக்குவோம். ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செயினை பிரித்து வேறு வேறு இடத்துல விற்று நம்ம எல்லோரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி லைஃப்பில் செட்டில் இல்லைண்டா, நம்ம மாட்டிக்கவும் மாட்டோம். இது தப்பு இல்லை. இதனால நம்ம கஷ்டம் தீரப்போகுதுன்னா இவன் பண்ணதில் தப்பே இல்லை. எவனோ என்னென்னமோ பண்ணுறான், எல்லாருமா மாட்டிக்கிறான். அவன் ஒன்றும் யாரோ கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகையை எடுத்துகிட்டு வரல. இந்த நகை அங்கே சும்மா தானே கிடந்துச்சு. கஷ்டப்படுற நமக்கு யூஸ் ஆகல, தப்பு இல்லை. நீ பண்ணுற ராகவா, நான் இருக்கேன் கூட. ஸ்ரீனி, செயினை கொடு. யாராக இருந்தாலும் இந்த செயினை பற்றி தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காதீங்க, பிரச்சனை ஆகிடும். சரியா? டேய் நாங்கள் என்னடா பண்ணோம்? ஸ்ரீனி, யாரும் பாரு. சார், மிட் நைட் மசாலா இந்த ஃபுட் டெலிவரி. ஃபுட்டா? எவ்வளோ ஆச்சு? 650 சார். சார் 50 சேஞ்ச். ஏண்டா ஒருத்தங்கிட்ட காசு இருந்தால் மொத்தமாக அரைச்சிருவீங்களே, இன்னும் 50 ரூபா தான்டா இருக்கு. உர்ரா, நமக்குன்னு ஒரு ஆடு சிக்காமலா போயிடும். கடலுக்கு யாரும் போகக்கூடாது, புயல் அறிவிச்சிருக்காங்க, யாரும் நிற்கக்கூடாது. கிளம்பு. என்னடா டெய்லி இப்படி மழை பெய்யுது? ஏமாமா, இன்னைக்கு எங்க வெளில போலாமா? ஒருத்தன் சும்மா சொல்லக்கூடாது. நேற்று அந்த வீட்டில் ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்ததுல. சப்பெல்லாம் பேண்ட்லேயே ஒன்று வச்சிருப்போம். மழை பெஞ்சதில் பையன் மேட்ச் பண்ணிட்டான். ஏய் பேசாம இப்போ அந்த வீட்டுக்கு போகலாமா? எப்படி? இருக்கிறதே 50 ரூபா தான். சரி, பேசாம வீட்லயே பேய் படம் போட்டு பார்ப்போம். இவன் என்னடா திடீர்னு பேய் பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கான்? பார்க்கலாமே. ராகவா, உங்ககிட்ட தான் நல்ல பேய் படம் இருந்தால் போனேன். இரு, இது வேற பேட்டரியை நிற்க மாட்டேங்குது. Annabelle, Juan, Conjuring,
ஓ இதெல்லாம் பார்த்துட்டு தான் கதையை சொல்றீங்களோ? ஏய் தேவையெல்லாம் பேசாது, இது என் ப்ரொஃபஷன். ஏதோ ஸ்ரீனி கேட்டா சொல்லிட்டு இருக்கேன். சார்ட்ட நீயே பேசுங்க. தேவையா உனக்கு? டென்ஷன் ஆகாதடா. நீ ஏன் ஒரு நல்ல படமா போடு. ஜுவானே பார்க்கலாம். ஜாப்பனீஸ் படம் நல்லா தான் இருக்கும். ஓ சரிங்க மூஷி மூஷி. ஏய் பேசாம சப்பை ஏதாவது தூங்குற போட்டி கண்டு வைக்கலாமா? அதுக்காவது யூஸ் ஆவாண்டா. ஸ்ரீனி தள்ளி உட்காரு. ஏன் எங்க பக்கத்துலாம்? ஓ நீங்க பெரிய ஆளுங்கள. ஓகே 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 ஓகே. வேற சின்ன பசங்க மாதிரி. ஏய் என்ன படம் சொன்ன? ஜாப்பனீஸ் ஃபிலிமா? ஃபிகர்லாம் சப்பையாக இருக்குமே. ஏய் பேய் படம்டா. தில்ல போய். ஏன் பேய் படத்தில் ஃபிகர் இருக்காதா? தம்பி ஜெகன்மோகினி பார்த்ததில்ல போல. இது அந்த மாதிரி படம் இல்லை, மூட்டு பார். எல்லாம் ஒரே அளவு தான். டிவி ஆஃப் பண்ணுறா. ஏய் என்ன படம் சொன்ன? ஜாப்பனீஸ் ஃபிலிமா? ஃபிகர்லாம் சப்பையாக இருக்குமே. ஏய் பேய் படம்டா. தில்ல போய். ஏன் பேய் படத்தில் ஃபிகர் இருக்காதா? தம்பி ஜெகன்மோகினி பார்த்ததில்ல போல. இது அந்த மாதிரி படம் இல்லை, மூட்டு பார். ஒரே அளவு தான். உட்கார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கடா போற? உச்சா அடிச்சுட்டு வந்துடும்டா. சரி சரி சீக்கிரம் முடிச்சிட்டு. ஏய் சத்தியமாக உச்சா தானே அடிக்க போகிறேன். விமல் நான் பேச கேக்குதா? ஏ விமல் நான் பேச கேக்குதா? ஸ்ரீனி
என்னடா நேரமாகுமா? போ, வரேன். இதை சொல்ல இவ்வளோ நேரமா? சீக்கிரம் வா. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டுருக்கான் உள்ள? யாருக்கு தெரியும்? சாப்பிடலாமா? பயங்கரமாக பசிக்குது. இருடா, அவனும் வந்துட்டோம். இதே மாதிரி இன்னும் 2-3 தடவை இடி இடிச்சா நம்ம பில்டிங்கே விழுந்துடும். நம்ம வீட்டு சவரில் ஒரு உதவ சலை கீழே வந்துடும்டா. போ, அந்த கேண்டில் பற்ற வை. என்னடா எங்கெங்க இருந்தோ கொட்டுது? ராகவா, இன்னொரு பாத்திரம் கொண்டு வா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ராகவா, ராகவா, என்னடா பண்ற? சொன்னா கேளு ராகவா, கேண்டில் ஆஃப் பண்ணு. டேய், கேண்டில் ஆஃப் பண்ணு. என்னாச்சு உனக்கு? ராகவா, சொன்னா கேளு. விமல், டிவி ஆஃப் பண்ணு.
டேய் ப்ளக் இல்லு லைட்டை போடுறான். யாரு கால் பண்ணுறது? மழை வந்துச்சுனாவே நம்ம உயிரை எடுப்பானுங்க. அங்கே பிடுங்கிக்கிச்சு இங்கே பிடுங்கிக்கிச்சின்னு ஒரே தொல்லையாக போச்சு. ஹலோ ஏபே. ஹலோ அண்ணா, நாங்கள் பட்னம்பாக்கம் ஹவுசிங் போர்ட் பி பிளாக்லேருந்து கூப்பிட்றோண்ணா. இங்கே கரண்ட் இல்லை, கொஞ்சம் உடனே வாங்கண்ணா. இல்லையே, இப்போ தானே அந்த பக்கம் பார்த்துட்டு வந்தேன். இங்கே இல்லைண்ணா, கொஞ்சம் வாங்கண்ணா. கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறீங்களா? கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்க, அதுவா வரும். நான் அர்ஜென்ட்ண்ணா, ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கலை, எவ்வளோ நாளும் தரேன். இங்க நடந்ததை சொல்றான். எவ்வளோ கேட்டாலும் தருவியா? அப்போ நீ அட்ரஸ் பி பிளாக் பட்டினப்பாக்கம். என்னடா சொன்னாரு? வராரா? ஏன்ட்ட எப்போ கொடுத்த? உங்ககிட்ட தான் கொடுத்தேன், நல்லா பாரு. இருக்குடா. ஹலோ இபி. ஹலோ அண்ணா, பட்னம்பாக்கத்துலேருந்து கூப்பிட்றேன். கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தேனே. எங்க? அண்ணா, பட்னம்பாக்கம் ஹவுசிங் போர்ட் பி பிளாக். உடனே கிளம்பி வாங்கண்ணா. ஏயா, நீ என்ன குடிச்சிருக்கிறியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன், ஃபீஸ் போயிருந்துச்சு. நான் தானே மாற்றி கொடுத்தேன், நீ கூட 50 ரூபா கொடுத்தியா? ஹலோ, என்னடா ஆச்சு? காசை காணாண்டா. அந்த ஆள் வேற வந்தேன்றான். என்னமோ நடக்க போகுது. டிவியில் எப்படி வருது, பல்பெல்லாம் வெடிக்குது, கதவு திறக்க முடியல. டேய், நம்மளால வெளிலவும் போக முடியாது. முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சுல. ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்கடா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மத்தியானம் நாடி ஜோசியக்காரனை பார்த்துட்டு வரும்போது அந்த ஆள் எனக்கு கால் பண்ணி பதட்டமாக பேசினான். என்னன்னு போய் பார்த்தா தூக்கு மாட்டி செத்து கிடந்தாண்டா. செத்துட்டாரா? எங்ககிட்ட சொல்ல. ஏதோ கடன் பிரச்சனைன்னு சொன்னாங்க. சரி, அது எதுக்கு உங்ககிட்டலாம் சொல்லி பயமுத்தணும் தான் சொல்ல. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா சந்தேகமாக இருக்கு. ஏன்னா அந்த ஆள் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாண்டா. சரியா கேட்கல. எங்க ஃபோன் கொடு. உன் ஃபோனில் கால் ரெக்கார்ட் பண்ணுற ஆப் இருக்குல்ல? இருக்கு.